So it's gone, now we both moved on. Oh, that's la la life, that's la la life. Baby, let it be, enjoy the memory. Oh, that's la la life, that's la la life. Hi friends, welcome to GaneshTech. நான் தான் கணேஷ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க, பேடிஎம் டைப் பண்ணி பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம வீடியோவில் லைக் என்னென்னா 101. இதுவரையும் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க. உடனே லைக் பட்டனை தட்டி விட்டு அப்புறம் பாருங்கள் வீடியோவை. இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் கடைசியாக வீடியோ போட்டு ஒரு 1 month கிட்ட ஆகுது. நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 5000 சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. நான் வீடியோவே போடாமல் 5500+ வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணோன்னே மேலே ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரொசீட் செக்யூர்லி கொடுத்துட்டு கிராண்ட் பர்மிஷன் கொடுத்து அலோன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் மேலே ப்ரொஃபைலில் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ உங்கள் நேமை எடிட் பண்ணிக்கோங்க. வாலெட் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பாஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் வாலெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஓட்டர் ஐடி, அப்புறம் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா வாலெட் ஆக்டிவேட் ஆகிடும். மினி கேவிசி கம்ப்ளீட் ஆகிடும். மினி கேவிசினா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரீசார்ஜ் அப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃபுல் கேவிசி எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நியர்பை கேஒய்சி பாயிண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் காட்டும். அங்கே போய் நீங்கள் ஃபுல் கேவிசியும் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த ஒரு காசும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் கேஒய்சி பண்ணணும்னு சொன்னாலே பண்ணிக்கலாம். சரி, கேஒய்சிலாம் பண்ணியாச்சு. வாலெட்டில் எப்படி மணி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட் மணின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதுக்கு மேலே 16 டிஜிட்டோ இல்லை 16 டிஜிட் கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பைரி டேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிவி நம்பர்னால் ஒன்றும் இல்லை, டெபிட் கார்டுக்கு பேக் சைடில் 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா மணி ஆட் ஆகிடும். இந்த மணி எப்படி பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர், அதாவது பேடிஎம் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்களே, அது கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன். ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட் பெய்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலெட்லேருந்து மணி எடுத்துப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ரீசார்ஜும் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பேடிஎம் வாலெட் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். மினி கேஒய்சி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஃபுல் கேஒய்சி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். பே எப்படி பண்ணணும், மணி எப்படி ஆட் பண்ணணும், ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பேடிஎம் பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.